அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள். விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து இந்த மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமாகவே இருக்கிறது. உங்களின் தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து வியாபாரத்தில் நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள். உங்கள் நண்பர்களுடனான அதிக நேரம் செலவிடுவீர்கள். அவர்களுடன் உற்சாகமாக உல்லாசத்தை நேரத்தையும் செலவிடுவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் தடைகள் குறையும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இந்த மாதத்தில் இருக்கும். இதன் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளும் முடிந்து உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக செலவுகள் சற்று அதிகரிக்கும், ஆனால் வருமானம் நன்றாக இருப்பதால் அது கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் மாதத்தின் 2ஆம் பாதி அதற்கு சாதகமாக இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் காணலாம். உங்கள் தொழிலில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த உங்களின் வேலையை வேகத்தை அதிகரிக்க வேண்டும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் ஆகிய கிரகங்களின் தாக்கமும் 6ஆம் வீட்டில் குருவின் ஆதிக்கமும் இருக்கும். அதனால் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள். அப்போதுதான் உங்கள் பணித்துறையில் நல்ல வெற்றியை நீங்கள் பெற முடியும். வியாபாரத்தின் நல்ல லாபத்தை காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான சிறு பயணங்களும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் சில புதிய நண்பர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துவீர்கள் மற்றும் நீங்கள் தொழில் ரீதியாக பலன்களையும் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் புத்தி கூர்மையாக இருக்கும். எதையும் மிக எளிதாக புரிந்து கொள்வீர்கள். உங்களின் அறிவுத்திறன் வளரும். பாடங்களில் உங்கள் பிடிப்பு வலுவடையும். மாதத்தின் பிற்பகுதியில் 5ஆம் வீட்டில் ராகுவுடன் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை படிக்க விரும்புவீர்கள். ஆனால் மன உளைச்சல் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்தாலும் உங்களால் முடியும். உங்கள் கடின உழைப்பில் கவனம் செலுத்துங்கள். 4ஆம் வீட்டில் சூரியன், சனி, புதன் பெயர்ச்சி இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வரலாம். அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கும். தாயின் உடல்நிலை மோசமடையக்கூடும். எனவே அவரது ஆரோக்கியத்தை நீங்கள் சமமாக கவனித்து கொள்வது நல்லது. 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் காதல் உறவுகளில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீர்கள். உங்கள் காதலியை மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க எல்லாவற்றையும் செய்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையே உள்ள தூரம் குறையும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பீர்கள். உங்கள் அன்பையும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் இருவரும் புரிந்து கொள்வீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். சில நேரம் ஈகோ மோதல்கள் ஏற்பட்டாலும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். எனவே உறவை சீராக்க முயற்சி செய்வீர்கள். உங்கள் மனைவியுடன் உங்கள் இணக்கம் சாதகமாக மாறும். கேது பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்கள் 3ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் பெயர்ச்சிப்பதால் உங்கள் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து பணம் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும். இதன் காரணமாக நீங்கள் லேசான நோய்களில் பிடியில் இருந்து வெளியே வருவீர்கள். எந்த நோயும் உங்களை தொந்தரவு செய்யாது. ஆனால் நெஞ்சுவலி அல்லது விரைப்பு போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதாலும் மற்றும் சூரியன், புதன் இருப்பதாலும் வயிறு உபாதைகள் உங்களுக்கு அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மருத்துவரிடம் சென்று நீங்கள் அதை சரி செய்து கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பதில் பின்வாங்க மாட்டீர்கள். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமாக பலன் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வசூலாகும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு உங்களுக்கு திருப்தி தரும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்கள் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த
மாதம் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீர்கள். சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினரின் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமானவர்கள் நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த மாதம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உதவி உயர்வு கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். உங்களுக்கு பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் அம்பாள் கோவிலுக்கு சென்று 3 முறை வலம் வந்து அம்பாளை வணங்கி வர உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்க காத்திருக்கிறது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.